ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. ஸோ நேற்று வந்து இந்த 12,000 பேர் டிசிஎஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்குனதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஐ திங்க் அதில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை. என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நடிகர்களுடைய படமோ இல்லை எந்த ஒரு பெரிய டைரக்டரோட படமோ எதுவுமே பெருசாக ஹிட் ஆகலை. நீங்கள் அது யாருடைய படமாக கூட எடுத்துக்கோங்க. லைக் சூர்யாவோட ரெட்ரோ ஆகட்டும், இல்லை வந்து தனுஷோட குபேரா ஆகட்டும், ஈவன் கமல்ஹாசனோட தக் லைஃப், கமல்ஹாசன் சிம்பு நடித்த தக் லைஃப் படம் ஆகட்டும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஆனால் அதே காலகட்டத்தில் நிறைய படங்கள் மக்களால் ரொம்ப வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஸோ எந்த மாதிரி படங்கள்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் ஆகட்டும், இல்லை வந்து 3 BHK ஆகட்டும், இல்லை வந்து மாமன் ஆகட்டும், இல்லை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி படங்கள், அதாவது லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்ப நல்லாவே ஓடி இருக்கு. பெரிய நடிகர்கள் படத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் ரொம்ப நல்லாவே ஓடி இருக்கு. ஸோ இதுல இருந்து மக்களுடைய ரசனை வந்து என்ன நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றத முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும். ஸோ மக்களுடைய ரசனைகள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரீசண்டாக வந்து பாஷா படத்தோட 30 வருட கால பயணத்துக்காக மறுபடியும் ஒரு தடவை பாஷா வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு போன கூட்டம் கூட வந்து சமீப காலமாக திரைக்கு வந்த பெரிய நட்சத்திரங்களுடைய படத்துக்கு எந்த கூட்டமும் போகலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நல்ல படங்களுக்கு எப்பவுமே இங்கே வரவேற்பு இருக்கு. அதை நீங்க வந்து அதிகமாக காசு போட்டு பிரம்மாண்டமா எடுத்தாதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வெறும்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 8 கோடி ரூபா வந்து பெரிய பணம். ஆனா மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சொல்ல போனா அது வெறும் 8 கோடின்னு தான் சொல்ல முடியும். ஆனா கலெக்ஷன் 10-12 மடங்கு அதிகம் சொல்றாங்க. 100 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நல்ல ஓடிடி தளத்திலே நல்ல விலைக்கு போயிருக்குன்னு கூட சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள், ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, பெரிய படங்களோ பெரிய நட்சத்திரங்கள் படங்களோ இல்லை பெரிய டைரக்டர் படங்களோ சரியா ஓடலை. அதே மாதிரி நல்ல கதை அம்சம் கொண்ட சின்ன படங்கள் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இதுதான் விஷயம். கேரளா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஈவன் மம்முட்டி படம் இப்போ ரீசெண்டாக வந்ததாகட்டும், இல்லை மோகன்லால் படம் வந்ததாகட்டும் சரியா போகலை. ஆனால் அதே நேரத்தில் கேரளாவில் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடும் அதே ஒரு 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 விஷயத்துல வந்து தமிழ்நாடும் அதே மாதிரி தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. தெலுங்கு, கன்னடா இந்த 2 இண்டஸ்ட்ரியிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஈவன் தெலுங்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெப்போட்டிசம் வந்து நிறைய ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க இப்போ ரீசெண்டா வர எந்த தெலுங்கு படமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த சிரஞ்சீவி அவங்களுடைய ஃபேமிலி பேஸ்டு ஆட்கள் வந்து நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா தரம் வந்து குறைஞ்சிருது. அதே மாதிரி ஹிந்திலையும் அதே மாதிரி தான். ஹிந்தியில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் தலையீடு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். நிறைய பிஜேபி பேஸ்டு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நிறைய படங்கள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதனால அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல படங்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கேயாவது, அதாவது தமிழ்நாட்டிலேயாவது வந்து ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரம் வந்து ஆந்திராலையும் மும்பைலையும் வந்து அந்த சுதந்திரம் இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் சொல்ற விஷயம் பொய்யா கூட இருக்கலாம். ஆனா நான் பார்த்த படங்கள்ல வந்து சிரஞ்சீவி அவங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும் அது ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாம்பேல வந்து அரசியல் தலையீடு நிறைய படங்கள்ல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது வந்து ஒரு பக்கம் இருக்க, சின்ன படங்கள் ஏன் வந்து மக்களால அதிகமா ரசிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, கதையில வந்து எந்த ட்விஸ்டுமே இல்லை. டைரக்ட் அடி. நீங்க வந்து ஒரு குடும்பஸ்தன் ஆகட்டும், இல்ல 3 BHK ஆகட்டும், இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இந்த படங்கள் நீங்க எந்த படம் எடுத்தாலும் கதையில வந்து நிறைய ட்விஸ்ட் கிடையாது.
டைரக்டா இதுதான் ஸ்டோரி, இங்கேருந்து இவன் ட்ராவல் பண்ணுறான், இங்கே போய் முடியுது கதை, அவ்வளோதான். நடுவில் வந்து திடீர்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் கரண்ட்டில் வருது, மறுபடியும் கரண்ட்லேருந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு பின்னாடி போகிறது, இந்த மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மக்கள் விரும்புகிற மாதிரி சூப்பராக எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்கிறது சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி படங்கள் எடுங்க. அந்த மாதிரி படங்கள் தான் மக்களால் ரசிக்கப்படுது. எண்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து ரோட்ல வந்து யார பாருங்க, he will be going through with lot of problems. அவன் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறது வந்து என்டர்டைன்மெண்ட் மூலியமா தான் ரிலாக்ஸேஷன் ஆகும். அவன் ஒரு தியேட்டருக்குள்ள நம்பி போறான், ஒரு 200 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா வந்து ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சு 400 ரூபா எடுத்து வச்சுட்டு போறானா, அவனை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் தவிர்த்து அவனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி சாவடிச்சு ஜவ்வாட்டை இழுத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறது தயவுசெய்து நிப்பாட்டிரு. ஒரு காலத்துல வந்து நம்ம 3 மணி நேரம் படங்கள் பார்த்தோம். ஒரு படம்னு எடுத்துட்டா 3 மணி நேரம், 5 பாட்டு 5 ஃபைட்டு சம்பிரதாயமா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த 5 பாட்டு 5 ஃபைட்டை குறைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 மணி நேரம் படத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம 1.5 மணி நேரத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நீங்க ஒரு படம்னா 2 மணி நேரம் இருந்தே ஆகணுன்ற அந்த சம்பிரதாயத்தை வந்து தயவு செஞ்சு அது வந்து வெளியே வாங்க. ஏன்னா நீங்க உங்ககிட்ட வந்து 2 மணி நேரம் வந்து ஒரு விஷயத்த கொடுக்க முடியல. இப்போ பாகுபலி படம்னு எடுத்துக்கிட்டா 2.5 மணி நேரம் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. அவங்க எந்த இடத்துலயுமே அதை ஜவ்வாட்டம் இழுக்கல. நீங்க 2 மணி நேரம் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தினால போட்டு நிறைய விஷயங்கள் இழுக்காது. அது மக்களுக்கு விருப்பம் இல்லை. அதை தான் இந்த படங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கும் சில படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கும் காரணமே. நீங்க இந்த ஹீரோயிசம் காமிக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க விருப்பப்படல. காலம் மாறிட்டு இருக்கு, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டென்ட்டை, சினிமாவுன்னு சொல்ல நான் திருப்பி பேசிட்டு இருக்கிறது கண்டென்ட்டை வந்து மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரிமாணம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கு. முதல்ல வந்து படங்கள் எடுத்தோம், அப்புறம் வந்து ஷார்ட் மூவிஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு மொபி சீரிஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெர்டிக்கல் சைஸ்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெர்டிக்கல் சைஸ்ல ஒரு படம் எடுத்து அதுக்கு பேர் மொபி சீரிஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 1.5 மணி நேரத்துக்கு 90 மினிட்ஸ்க்கு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தியேட்டருக்கு போய் தான் ஒரு கண்டென்ட்டை பார்க்கணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படங்கள், இப்போ நான் சொன்ன அந்த வரிசையில் அந்த குடும்பஸ்தன், 3 BHK, குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுங்க, நல்லபடியாக வரும். நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கணும், பெரிய நடிகரோட கால் ஷீட் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம நல்லா செலவு பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக எடுங்க. ஆனால் நல்லபடியாக எடுங்க. பிரம்மாண்டமாக எடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட அந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்களால் உதறி தள்ளப்படுவீங்க. அதுதான் இப்போ காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கதை, ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸ்கிரீன் பிளேயை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாது. நான் ஒரு பெரிய புத்திசாலியோ ஒரு பெரிய அறிவாளியோ நான் சொல்ல வரல, நான் ஒரு ரசிகனா சொல்றேன். என்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாது. படத்தை டைரக்டா எடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் கரண்ட்ல வருது, மறுபடியும் 10 வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் கரண்ட்ல வருது, திடீர்னு பார்த்தா அவனோட பிளாஷ்பேக், இவனோட பிளாஷ்பேக். என்ன சொல்ல வரீங்க? நானே பல பிரச்சனையை தாண்டி வந்து நான் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன், இல்ல ஓடிடியில படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். நீங்க போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு என் பிரச்சனையே சூப்பரா இருக்கு, இதை விட என் பிரச்சனை வந்து சுமாரா இருக்கு, நான் அதுக்கு பின்னாடியே போயிடலாம்னு நான் போயிடுவேன். ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நீங்க கவனிப்புல வச்சுக்கணும். முக்கியமா ஸ்கிரீன் பிளேயை கவனிப்புல வச்சுக்கணும், ஸ்டோரியை கவனிப்புல வச்சுக்கணும். போட்டு ஜவாட்டம் இழுக்காதீங்க ப்ளீஸ். ஸோ மக்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி படங்கள் எடுக்கணும், அது மாதிரி யோசிங்க. ஒரு 4 நாளைக்கோ இல்லை 5 நாளைக்கோ தியேட்டர்ல நல்லபடியா ஓடினாவே அந்த படத்தோட வியாபாரம் டிஜிட்டல்ல நல்லபடியா நடக்கும். ஸோ அந்த 5 நாளைக்கு தியேட்டர்ல மக்களை வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படங்களை எடுக்கணும். அது ப்ரொமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் ஆஃப் மவுத் நடக்கும். நீங்கள் என்னதான் இப்போ 10,000 போஸ்டர் அடிச்சு
ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சு அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு பெரிய புது கல்ச்சர் வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் சக்ஸஸ் மீட் ஓடிச்சா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சக்ஸஸ் மீட் வச்சு நீங்க என்னதான் பண்ணாலும் இது எதுவுமே வந்து நான் சொன்ன படத்தோட லைனப்ல இது எதுவுமே நடக்கல. படங்கள் நல்லபடியா வந்து இருந்தது, மக்கள் அதை வந்து வரவேற்றாங்க. அதனால வந்து ஓடிடிலையும் நல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க. ஸோ இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது ரசிகர்களுக்கும் ஆகட்டும் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஆகட்டும் 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.